சாப்டர் 6 வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்டர் 7, 8, 9 பார்க்கலாம். சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் ஒரு 6 எக்ஸசைசஸ் இருக்குது. 7.1, 7.2, 7.8, 7.9 இந்த 4 எக்ஸசைஸும் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7.1, 7.2, 7.3 வந்து 2 மார்க் 3 மார்க்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நீங்கள் தரவு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இது சாப்டர் 7. சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 8.2, 8.6 2 எக்ஸசைஸாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின் பேப்பரில். சாப்டர் 9ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.8, 9.9 ஃபார் 5 மார்க்ஸ், எக்ஸசைஸ் 9.3 ஃபார் 3 மார்க். மற்றதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸாக கேட்டிருக்காங்க 9th சாப்டரில். ஸோ அப்போ 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 மார்க்குக்கு எக்ஸசைஸ் 9.3யும் 9.8, 9.9ம் தரவு பண்ணலாம். சாப்டர் 9, 10லாம் வந்து அப்படியே விட்டுடலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வரும் நமக்கு. ஒரு சில நேரம் இந்த மாடல் கொஷின் பேப்பரில் 2 கொஷின் கூட கேட்டுட்டாங்க. இப்போ 2 மார்க்கில் 2 9th சாப்டர்லேயே கேட்டிருந்தாங்க ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா. 5 மார்க்லேயும் 2 கேட்டுட்டாங்க. அப்போ 2 கேட்குறப்ப நம்ம ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ அதனால் மொத்தமாக விடாதீங்க. எக்ஸசைஸ் 9.3, 9.8, 9.9 இந்த 3 எக்ஸசைஸையாவது இந்த சாப்டரில் தரவு பண்ணணும். ஸோ நம்ம 9 சாப்டர்ஸ்க்கு வந்து அந்த மாடல் கம்புக் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 சாப்டர்ஸ் பார்த்துட்டு நம்ம க்ரியேட்டட் கொஷின்ஸையும் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி போடணுன்றதை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ உங்களுக்கு அதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பப்ளிக் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக எக்ஸ்பெஷலி அனலைஸ் பண்ணி போடுறது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கெல்லாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கம்புக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால அதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஷின்ஸாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மிட்டம்லேருந்து லாஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் அந்த கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் கவராக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தரவு பண்ணி பாருங்கள். ஸோ லீவ் இருக்கப்போ மேக்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி தான் முன்னாடியே தான் ரிவைஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி கொஞ்சம் 2 எக்ஸசைஸாக பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.